பாஸ்போர்ட் அலுவலகம் மூலமாக ஒரு செய்தி சொல்லியிருக்காங்க. அதாவது வருகின்ற ஜூலை 2ஆம் தேதி முதல் காலையில் 6:30 2 மணி வரைக்கும் கொழும்பினுடைய பத்திரமுள்ள பாஸ்போர்ட் பிரதான அலுவலகத்தில் நீங்கள் ஒரு நாள் அல்லது சாதாரண சேவையில் பாஸ்போர்ட் எடுக்கிறவங்களுக்கான டோக்கன்கள் வழங்கப்படும். இந்த டோக்கன்களை எடுத்துக்கொண்டு நீங்கள் பாஸ்போர்ட்டுகளை அன்றைய நாள்லேயே எடுத்துக்கொள்ளக்கூடிய வசதி ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. காலையில் 6:30 2 மணி வரைக்கும் இந்த டோக்கன்களை எடுத்துகிட்டு நீங்கள் உங்களுடைய விண்ணப்பங்களை கொடுக்கலாம், அன்றைய நாளில் கொடுக்கலாம். அதுக்கு மட்டும் இல்லாமல் நீங்கள் ஏற்கனவே விண்ணப்பங்கள் செய்து அதற்கான திகதிகள் கொடுக்கப்பட்டிருக்கும், அவங்க கூட அந்த நாளில் உங்களுடைய பாஸ்போர்ட்டுகளை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். எனவே இந்த 6:30 மணிக்கு தான் அந்த டோக்கன்கள் கொடுக்க ஆரம்பிக்கப்படுறதால நீங்கள் இரவு முழுவதும் பரிசீலிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இது ஒவ்வொரு நாளும் நடக்கிறதால பாஸ்போர்ட் நீங்கள் எப்போ வேணாலும் எடுத்துக்கொள்ளலாம். இந்த 2 மணிக்கிடையில் உங்களுக்கான டோக்கன்கள் கிடைக்கும். எனவே அந்த 2 மணிக்கு முதல்ல உங்களுடைய விண்ணப்பங்களை கொடுத்து நீங்கள் மாலை இரவு நேரத்துக்குள்ளேயே ஒரு நாள் சேவையில் உங்களுடைய பாஸ்போர்ட்டுகளை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். எனவே வெளியில் இருக்கிற தரகர்கள் அல்லது வேறு யாரும் சம்பந்தம் இல்லாதவர்களுக்கு பணம் கொடுத்து இது தொடர்பான ஏமாற்றங்கள் அடைய வேண்டாம் அப்படின்றத பாஸ்போர்ட் அலுவலகம் தெரிவித்திருக்கு. எனவே உங்களுடைய விண்ணப்பத்துக்கு ஏற்ற அளவிலான கட்டணத்தை நீங்கள் பாஸ்போர்ட் அலுவலகத்தில் மட்டுமே செலுத்தி உங்களுடைய பாஸ்போர்ட்டுகளை மிக இலகுவாக பெற்றுக்கொள்ளலாம். எனவே இது மக்களுக்கான துரித சேவையாக வருகின்ற ஜூலை மாதம் 2ஆம் தேதியிலிருந்து இந்த நடைமுறை இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.